இந்திய பொது உடைமை கட்சியின் மூத்த தலைவராகவும் கட்சியின் தமிழ்நாடு மாநில முன்னாள் செயலாளராக 13 ஆண்டுகள் இருந்திருக்காரு. 25 ஆண்டுகள் வரைக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்தோட தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. இன்னைக்கு மறைந்த இந்திய பொது உடைமை கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு அவர்களுடைய லைஃபை தான் பார்க்க போகிறோம். இவர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் 26 டிசம்பர் 1925 பிறந்திருக்காரு. இவருக்கு 18 வயசுலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆசைப்பட்டு தன்னை இணைச்சிக்கிறாரு. ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடிச்சு ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த கலெக்டர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையுமே பறிமுதல் செஞ்சிருக்காரு. இவருடைய முதல் நடவடிக்கையே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இந்த ஒரு விஷயத்தில் சூடு பிடிச்ச இவர் இந்த விஷயம் அவருக்கு பிடித்து போக இனிமே வாழ்ந்தால் மக்களுக்காக மட்டும்தான் நம்ம வாழணுங்கிற முடிவையுமே எடுக்கிறாரு. தன்னோட அப்பா கிட்ட கூட சொல்லாமல் தன்னோட வீட்டை விட்டு வெளியேறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நெல்லை சதி வழக்கில் கைதுமே செய்யப்படுறாரு. இதனால் 7 வருஷங்கள் இருட்டறை வாழ்க்கை. அவர் வெளியே வரும் பொழுது நாடும் சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இவருடைய அரசியல் பயணம். அவருடைய இறுதி மூச்சு வரைக்குமே தொடர்ந்ததுன்னே சொல்லலாம். இவருடைய 80வது பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது கட்சி. ஆனால் அந்த பணத்தை வேணான்னு சொல்லி அந்த மேடையிலேயே வச்சு கட்சிக்கு திருப்பி கொடுத்துட்டாரு நல்லக்கண்ணு அவர்கள். அதை தொடர்ந்து தமிழக அரசு அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயை வழங்கியது. அதில் பாதியை கட்சிக்கும் மீதியை விவசாய தொழிலாளர் சங்கத்துக்குமே கொடுத்துட்டாரு. சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். அதற்காகவே தன் வாழ்க்கையை சிறையிலையும் தலைமறைவு வாழ்க்கையிலையுமே கழிச்சவர். இதுபோல ஒரு அரசியல்வாதி கிடைப்பது இனிமே அரிதுதான். இவர் வாங்கின விருதுகள்னு பார்த்தோன்னா 2007 தமிழக அரசோட அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு. 2022 தகைசால் தமிழர் விருது வாங்கியிருக்காரு. மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது 21 ஜனவரி 2009 வாங்கியிருக்காரு. அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சமூக சேவைக்கான காந்திய விருதையுமே 2008 வாங்கியிருக்காரு. 2007 வருஷத்தில் தமிழக ஆளுநர் கையால் சகாயோகி விருதையுமே வாங்கியிருக்காரு. நல்லக்கண்ணு 2026 பிப்ரவரி 1 அன்று உடல்நலக்குறைவினால சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுமே வயது முதிவு காரணமாக சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி 25, 2026 வருஷத்தில், அதாவது இன்னைக்கு மதியம் 1:55 மணி அளவில் தன்னோட 101வது வயசில் காலமாகிறாரு. அவர் காலமாகியிருந்தாலுமே அவருடைய வாழ்க்கை பயணம் எல்லார்கிட்டையுமே பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப நேர்மையான மனுஷன். இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை இனிமே பார்க்கக்கூடியது ரொம்பவும் அரிது தான். நீங்கள் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையுமே என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.